ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆரம்பத்திலிருந்தே நான் தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு பிள்ளையா இருப்பான், நான் தேவனாய் இருப்பேன், இப்படி சொல்லி 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 வந்துட்டு கடைசியில எங்க வந்து முடிக்கிறார் பாருங்க. ஜெயிக்கிறவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன். ஜெயிக்கிறவன் என் பிள்ளையா இருப்பான். கடைசியில எங்க போய் நிக்கிறார் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, நான் அவனுக்கு தேவனா இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தில் ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இடம். சபையில சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் உண்டா? ஜெயிக்கிறவர்களுக்கு. இந்த செய்தி இன்னைக்கு முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். இந்த பூமியில நான் எதிர்பார்த்த எந்த நன்மை எனக்கு கிடைக்காம போனாலும் அது எனக்கு லாஸ் கிடையாது. ஆனால் இந்த பூமியில எல்லாமே எனக்கு கிடைச்சு பரலோகத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையில் அதுதான் இழப்பு. இழப்புங்கிறது அதுதான் இழப்பு, வேற எதுவுமே இழப்பு கிடையாது. ஏன்னா எதையுமே நம்ம கொண்டு வரல இழக்கிறதுக்கு. எதையுமே நம்ம கொண்டு வரல. என்ன நம்ம இழந்தோம்? எல்லாமே ஆன் த வேல ஆட் ஆனது தானே. அதனால தானே யோபு சொன்னான், நான் நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன். வளர வளர கர்த்தர் எல்லா உறவுகளாகட்டும் உடைமைகளாகட்டும் எதுவாகட்டும், இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? உறவுகள் தேவை, உடைமைகள் தேவை, அதெல்லாம் வருது. ஆனா இது எதையுமே நம்ம கொண்டு போக போறது கிடையாது. உண்மையிலே இழப்பு என்பது என்ன தெரியுமா? இழப்பு என்பது என்ன தெரியுமா? அந்த வாசல் எனக்கு அடைக்கப்படுவது. இங்க நான் அப்பா பிள்ளை உறவு பாராட்டிட்டு அங்க இல்லைன்னு வரும்போது 20 வருஷம் தேவ தயவுல வாழ்ந்தவனை யாபோக் காற்றின் கரையில வைத்து கர்த்தர் கேட்கிறார், உன் பெயர் என்னவென்று. கர்த்தாவே கர்த்தாவே என்று வாசலுக்கு வெளியே நின்று கத்துகிற கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு உங்களை தெரியாது அப்படிங்கிறார். எனக்கு உங்களை தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே. அப்போ அவ்வளோ அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பர்பஸா மறக்கிறார். இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இஸ்ரவேலே நீ என்னால். ஆனா இந்த இடத்துல எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனிக்கணும். நமக்கு நியமித்த ஓட்டத்தை நோக்கி ட்ராக்ல நிக்கிறேனா, டெய்லி பார்க்கணும். ட்ராக்ல நிக்கிறேனா எங்க? கடந்த நாள்ல நம்முடைய தேசத்திலிருந்து ஒரு சகோதரி ஒலிம்பிக்ல போனாங்க. அந்த மல்யுத்த ரெஸ்லிங்ல அவங்க செமிஃபைனல்ஸ் ஜெயித்து அடுத்து ஃபைனலுக்கு போனோம். ஒரு 100 கிராம் வெயிட்ல கோடிச்சு. அதுக்கு பின்னாடி அது இதுன்னு அதில் நமக்கு அது நம்ம டாபிக் கிடையாது. பட் அங்குள்ள ரூலை அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு 100 கிராம்னா எவ்வளோங்க இருக்கும்? நம்ம ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டாலே 1/2 கிலோ வரும் இல்லை? 100 கிராம் கூடின ஒரே காரணத்துக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவங்க தோத்திருந்தா கூட வெள்ளி கிடைச்சிருக்கும், சில்வர் கிடைச்சிருக்கும். ஒரு ஃபைனல் வரைக்கும் போய், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்தா கூட பிரச்சனை இல்லை, ஃபைனல்ல நமக்கு ஒரு ஃபைனல் இருக்கு. இழப்பு என்பது என்ன தெரியுமா? அது இல்லாம போறது.
இன்னைக்கு உள்ள செய்தி கவனிக்கணும். சபைக்கு செய்தியே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதுதான் செய்தி. நான் கரெக்டா சர்ச்சுக்கு போறேன், கரெக்டா காணிக்கை கொடுக்கிறேன், கரெக்டா ஆராதிக்கிறேன், அதனால நான் வந்துடுவேன். ஏன்னா இயேசு இந்த பூமியில வந்துட்டு தோத்துட்டு பிதா கிட்ட போகல. இந்த பூமியில வந்துட்டு மகிமையாய் வெற்றி சிறந்து பிதா கிட்ட போயிருக்கிறார். என்னையும் உங்களையும் அவருடைய குமாரனுடைய சாயலா இருப்பதற்கு ரோமர் 8:29 நம்மை முன் குறித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பம் நமக்கு தெரியும். பத்மு தீவிலே யோவான் விடப்படுகிறான். அங்கே ஆவிக்குள்ளாகும் போது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். 7 குத்து விளக்குகள். அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவுவதை பார்க்கிறான். எந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தானோ, எந்த இயேசுவோடு பழகி கொண்டிருந்தானோ, அந்த இயேசுவுக்கு முன்பாக இப்பொழுது பொத்துன்னு விழுறான். அப்படிப்பட்டவர் அவர். செத்தவனை போல விழுறான். இன்னைக்கு டேடின்னு கூப்பிடுறோம், நேசரேன்னு கூப்பிடுறோம். அவர் மகிமை பொருந்தினவராய் வெளிப்படும் போது அவருக்கு முன்னாடி நாம நிக்க முடியாது என்பதனாலதான் அவருக்கு ஒப்பாய் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி அவரை பார்க்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் இயேசுவை பார்ப்பேன் என்பதை விட என்னை அவர் தம்மை பார்க்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப அந்த 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறார். பாராட்ட வேண்டியதை பாராட்டுறார், வான் பண்ண வேண்டியதை வான் பண்றார். அதில் எபேசு சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய 4-5 வசனங்கள், 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு அன்பே உனக்கு இல்லைன்னு இங்க சொல்லல. அந்த ஃபர்ஸ்ட் லவ். அடுத்த வார்த்தை, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இப்போ நீ செஞ்சிட்டு இருக்கல, இதுல திருப்தி இல்லை எனக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீ செஞ்சல. இப்போ நான் 6 மணிக்கு சர்ச்சுக்கு வரலையா? 6 மணிக்கு நான் சர்ச்சுக்கு வரேன். எது நிமித்தம் வரும்? இன்னைக்கு சண்டே வரணும்னு வரும். ஆதியில் எது நிமித்தம் வந்தோம்? அன்பு நிமித்தம். இப்ப நான் பைபிள் படிக்கிறேன் இல்லையா? படிக்கிறேன். எது நிமித்தம் படிக்கிறோம்? பழக்கப்பட்டுட்டேன். ஆதியில் எப்படி பைபிள் படிச்சோம்? அன்பு நிமித்தம். இப்ப நான் ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்றேன். எது நிமித்தம் ஜெபம் பண்றோம்? அது பழக்கம் ஆயிட்டு. கால் எழுமனதும் ஆதியில எப்படி செஞ்சோம்? அன்பு நிமித்தம் செஞ்சோம். ஆதியில் செய்த கிரியை. இது ஆண்டவர் சும்மா அப்படி வருத்தப்பட்டு சொல்றதுக்கு இல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க. இல்லாவிட்டால், இதுதான் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சம். மனம் திரும்புதல் என்பது முதல்ல தேவை சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அல்ல, சபைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு. இங்க மனம் திரும்புதல் கர்த்தர் என்ன சொல்ல? நீ பாவம் பண்றேன்னு சொன்னாரா? நீ வேசிகளிடத்தில் உன் ஆஸ்தியை செலவழிக்கிறாய்ன்னு சொன்னாரா? எங்க? அதாவது
வந்து கடைசியில் அந்த மைன்யூட்டா டியூன் பண்ற இடத்துல வந்து நிற்கிறார். சபை அப்படி டியூன் பண்றார். இங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டோம், அங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியாது. நீ கிரியே செய்யலன்னு சொல்லல, நீ அன்பே வைக்கலன்னு சொல்லல, ஆதியில் இல்லாவிட்டால். இந்த வேர்டு தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ரொம்ப நம்ம அடிக்கடி படிக்கிற வசனங்கள், ஆனாலும் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வேர்டை நடுக்கத்தோடு சொல்லுகிறேன். நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து, எதனிடத்திலிருந்து? ஏழு குத்து விளக்கு, அதுல ஒண்ணு எது? எபேசு சபை. நான் நீக்கிருவேன்ட்டார். அதன் அர்த்தம் என்னன்னா, 6 வச்சு என்னால சமாளிக்க முடியுங்கிறார். எனக்கு 7 இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றார். இங்க கிருபை நாட்கள் என்ன பண்றார்? 100ல் 1 போனாலும் ஓடி போய் கொண்டு வரார். ஆனா நியாயத்தீர்ப்பு நாள்ல இருக்குல்ல, கிருபை நாட்கள்ல 100ல் 1 போச்சு, அப்படி இல்ல. அவர் நேரா போறார், தேடி போறார், தூக்கி தோள்ல போட்டு கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப 100 ஆச்சு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் டேல 7 எப்படியாவது இருந்துதான் ஆகணும் இல்ல. பாரு, இந்த ஆதியில் செய்த கிரியை இல்லைன்னா நான் உன்னை நீக்கிருவேன்ட்டார். நார வச்சு சமாளிச்சிருவேங்கிறார். சபையே, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதனாலதான் பைபிள்ல இருக்க கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கொண்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதல்ல. தேவன் இந்த நாட்களிலே கிருபையை நமக்கு தருகிறது. இந்த கிரேஸ் பீரியட் எதுக்கு கொடுப்பாங்க? 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது, இன்னொரு ½ அன் அவர் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க? கேண்டீன்ல போய் சம்சா சாப்பிடுறதுக்கா? எதுக்கு கொடுக்கறாங்க? ஏதாவது இன்னும் ஏதாவது ரெண்டு கொஸ்டின் கூட உன்னால அட்டன் பண்ண முடியும், அட்டன் பண்ண, எழுத முடியும், எழுது. ஏன்னா நீ பாஸ் ஆயிரணும். பாஸ் ஆகிறதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக தான் கிரேஸ் பீரியட். கர்த்தர் கிருபையை நமக்கு தாராளமாய் கொடுப்பது ஜெயிப்பதற்காக மட்டுமே. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், கூட்டு 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 கூட்டு, கடைசியில் பார்த்தா குறைச்சிட்டே இருக்கிறார். 10 ஸ்திரீகள் வராங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் 10ல் 1 அல்ல, 10ல் நேர பாதி ஆக்கிட்டாரு. 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். அந்த இடத்துல 2 பேர் படுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா யாராதான் இருக்கும்? புருஷனோ? அதுல இப்ப மனைவி வந்ததுனால புருஷனும் கூட அப்படி கிடையாதுங்க. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. எங்க அப்பா பாஸ்டர் ஆனதுனால நான் போயிருவானோ? எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும், எனக்கு அவரோடு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும். ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எதுக்கு இதெல்லாம் சொன்னார்? நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறோமா? இல்ல. நமக்கு வாலு தலை, வாலாகாமல் அதெல்லாம் ஆகுங்க. இங்க தலையாகுங்க, கண்ணாகுங்க, மூக்காகுங்க. அங்க போயிட்டு எனக்கு ஒண்ணு தெரியாதுன்ட்டார்னா, ஆதியில் செய்த கிரியையை நீ செய். ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றனா? உனக்கு முடியும், நீ செஞ்சு காட்டின. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த என்கிட்ட, இப்ப முடியும்ல உன்னால. ஓசியா 2ல் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உன் இளவயதின் நாட்களில் பாடினதை போல நீ பாடுவாய் என்று. ஓசியா 2:14 வாசியுங்கள். அக்காலத்திலே நீ என்னை
இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். ஈஷினா என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் வாசிங்க. பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேர் 15 அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும், அங்கே பாடுவான்னு சொல்லல, தன் இளவயதின் நாட்களிலும், தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும், அதாவது அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில அவ பாடினது போல பாடுவாள். அன்னைக்கு அவ மனசுல வேற எதுவுமே இல்ல. கர்த்தருடைய அந்த மீட்பர், அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோ மட்டும் தான் அவர் மனசுல இருந்துச்சு. ஹீரோ வந்துட்டாரு. அப்படிதான் நாங்க இருந்தோம். பாவ பிடியில இனி வாய்ப்பே இல்லை, மீட்புக்கு சான்ஸ் இல்லை என்று இருக்கும்போது கத்தினோம், கதறினோம். அவர் வந்து கிருபையாய் சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் நீக்கி கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். ஆமென். நான் பாடுவேன் உயிருள்ள நாள். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். ஏன்னா அப்பொழுது நாம் செய்தது எல்லாமே அன்பு நிமித்தம். நீ ஆதியில் செய்த கிரியையை விட்டுவிட்டாய். வேதத்தில் தேவன் மனிதனை தமது சாயலாய் சிருஷ்டிக்கிறார். ஆதாம் ஏவாளை தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தமது சாயலாக. இவர்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நன்றாய் தெரியும். எல்லாமே அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. எல்லாமே, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, காலையில எழும்புறதுல இருந்து நைட்டு தூங்குறது வரை தன்னை உண்டாக்கின தேவனையே சார்ந்திருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய ஆரம்பமா இருந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிந்ததுனால நேரம் இல்லை. 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்திருப்பதை விட்டு விட்டு தங்களை தாங்களே சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இதுவரைக்கும் ஃபுல் அது கர்த்தரை சார்ந்திருந்ததுனால அந்த பழம் அங்கே இருந்துச்சு. எந்த பழம்? நன்மை தீமை அறியத்தக்க பழம். அங்கே தொடவே இல்லை. கேட்டாங்களே, ஆதாம் போய் கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை ஆண்டவர் இதை விளக்கு கேட்கல. ஆண்டவர் இதை சாப்பிடுனா சாப்பிடுவார், வேண்டானா வேண்டாம். இப்படிதான் சார்ந்து இருக்கிறது. கொஸ்டின் பண்ணாம இருக்கிறது, கேள்வி கேட்காம இருக்கிறது. இதெல்லாம் நீ புசிக்கலாம். இது நம்ம கிட்ட இப்ப ஆண்டவர் கேட்ட நமக்குள்ள உடனே கேள்வி வரும். ஏன்? என் வீட்டுல நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஏன்னு எல்லாரும் கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. திடீர்னு வந்து போய் உங்க மனைவிட்ட போய் ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஆமின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தான் கேட்பாங்க. நீங்களும் போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லி பாருங்க, சண்டை போய் சொல்லக்கூடாது. பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. அவங்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கேள்வி வரும். இவங்களுக்கு கேள்வி வர மாட்டேங்குது. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கேள்வி வராது. கேள்வி வராது. சார்ந்து இருக்கிறவனுடைய அடையாளம். நான் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சார்ந்து இருக்கலன்னு அர்த்தம். நான் கூட இருக்கிறேன், சார்ந்து இருக்கல. நான் போட்ல அவரோடு இருக்கிறேன், சார்ந்து இருக்கல. பேதுரு ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொன்னார்ல, அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? கொஞ்சம் கூட சத்தமா கேட்கல. இயேசு ஒண்ணுமே சொல்லல. பைபிள்ல
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. அப்படிதான் இருக்கு. அதன் அர்த்தம் என்னென்ன? உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இனி என்கிட்ட கேள்வி கேட்காத. அந்த சீன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரவா. இயேசு வந்து ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆழத்துக்கு போட்டார். பேதுரு ஆழத்துக்கு போட்டாச்சு, வலையை போடுங்கிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே இயேசு பேசலை. பைபிளில் பார்த்தா தெரியும். ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படி சொல்லும்போது இயேசு போட்ல இருந்து பேதுரு அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார். பார்த்தோன்ன பேதுரு, உங்க வார்த்தையின்படி. அவ்வளவுதான். நான் ஒரு கேள்வி கேட்டு ஆண்டவர் எனக்கு பேசலைன்னா ஏற்கனவே சொல்லிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு நிறைய கேள்வி இருக்கு ஆண்டவரே, இது எனக்கு இந்த மாசம் கிடைக்குமா, இந்த ஜெபத்திலே அது கிடைக்குமா, அவர் அமைதியா இருக்கிறாரா, அதான் சொல்லியாச்சு. நமக்கு அப்படிதான் தோணும். அதான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லல, ஏன்னா அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. உன்கிட்ட பேசியாச்சுப்பா, உன்கிட்ட சொல்லியாச்சு, அவங்ககிட்ட பேசியாச்சு. 86 வயதுல 75 ஆபிரகாம்கிட்ட பேசுறார், 86 கர்த்தர் பேசுறார், அடுத்து 99 பேசுறார். 13 வருஷம் கேப். திருப்பி வந்து வேற புதிய காரியத்தை பேசல, ஏற்கனவே பேசினது. அதுக்கிடையில தான் ஒரு ஆகார இடையில இருக்கிறான். ஆண்டவர் நீங்க அமைதியா இருந்தது நான் நினைச்சேன். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதர் அல்லவே. சொல்லியாச்சு, பேசியாச்சு, அவர் சொல்லியாச்சு. அவர் கட்டளை, இது கட்டளை இட்டார்ன்னு இருக்கு. கட்டளை இட்டா அதுக்கு மேல கொஸ்டினே பண்ணக்கூடாது. அவர் சொன்னாலே கட்டளை தான். கொஸ்டின் பண்ணால சார்ந்து இருந்தாங்க எல்லாம் ரைட்டு. அடுத்த அதிகாரத்தில் இங்க பழம் மேட்டர் கிடையாது, சார்ந்து இருக்கிறதா மேட்டர். நமக்கு வந்து மொட்டையை படிக்கும்போது என்ன ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு எப்படியா, நாங்க என்னெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் இல்ல, ஒரு பழம் சாப்பிட்டு. இங்க பழம் மேட்டர் கிடையாது. சாத்தான் வந்து என்ன பேசுற அப்படின்னா, உனக்கு எதுக்கு ஒரு தேவன், இதை சாப்பிட்ட நீயே தேவன் ஆயிடலாமே. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது. ஏன் இஷ்டம் ஏன் வழி, அது நீ என்ன வெள்ளையும் போட்டுட்டு எனக்கு தோன்றபடி தான் நான் இருப்பேன் வாழ்வேன்னா அது இல்லை. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து இருக்கிற லைஃப். நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அவதான் மேன்மையானவள். வனாந்திரத்தில் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வர, சார்ந்து இருக்கிறாங்க, கொஸ்டினே பண்ணல. இதெல்லாம் புசிக்கலாம், இது புசிக்க கூடாது. பிசாசானவன் வந்து தலை போடுறது வரைக்கும் அந்த பழம் அங்கே தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இவங்க அந்த பழத்தை இதுவரை ஏறிட்டு கூட பார்க்கல. ஏன்னா அது தங்களுக்குரியது அல்ல. இச்சை என்பது என்ன தெரியுமா? நமக்குரியது அல்லாதவைகள் மேல நமக்கு ஒரு ஆசை வரும் தெரியுமா? அதுதான் இச்சை. நமக்குரியவைகள் மேல் வருகிற ஆசை என்பது அது இச்சை ஆகாது. காரணம் அது நமக்குரியவைகள். நமக்குரியவைகள் அல்லாதவைகள் மேல ஒரு ஆசை வருது பாருங்க, அது இச்சை. பக்கத்து வீட்டு தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் மேல ஒரு ஆசை வரும் பாருங்க, அது இச்சை. தேங்காய் தானே, தலையில விழுந்துறான். இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் உனக்குரியதா? அது உனக்குரியதா? இல்ல. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆரம்பம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்த, ஆதியில் செய்த கிரியை வேண்டானா வேண்டாம், இல்லைன்னா இல்ல, இப்படிதாங்க இருக்கணும். எங்க ஈசாக்கு மோரியா மலையிலிருந்து ஓடி போறதுக்கு எவ்வளவு ஒரு விசாலம் இருந்துச்சு தெரியுமா? நேரா போறார். ஈசாக்கு ஒரு 20+ வயசு இருக்கும், 20+. மலைக்கு மேல போகும்போது விறக தூக்கி தலையில வச்சாச்சு. தலையில வச்சதுதான், அப்பா என்னப்பா பலின்னு சொல்றீங்க, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயாச்சு. ஈசாக்கும் போறாரு. சரி, ஏன்னா அப்பாவுடைய ஃபெய்த் வந்து பையனுக்கு தெரியும். ஏன்னா இவனுடைய பிறப்பை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, மகனே அந்த இஸ்மவேலை துரத்தும் போது கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப அண்ணனை ஏன்பா துரத்துறீங்க? கொஞ்சம் அவசரப்பட்டதுப்பா. சாரால் சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பாவுக்கு அவசரம். அப்புறம் சொல்லியிருப்பாரு, அவ இப்படிதான் சொல்லுவா, நான் சும்மா இருந்தேன்,
என் காதை வந்து கடிச்சு அவன் நீ உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் சாராள் உங்க அம்மாவுடைய கற்பம் வந்து செத்தது, ஆனா அதுக்குள்ள நீ எப்படி உயிரோடு இருந்த தெரியுமா? வார்த்தை வைத்தார். இந்த வார்த்தையின் விசேஷம் என்ன தெரியுமாங்க? ஆமே, அது கல்லறைக்குள்ள வைத்தாலும் 3வது நாள்ல வெளியே வரும். வார்த்தையானவர் கிறிஸ்து. கல்லறைக்குள்ள வச்சாங்க, 3வது நாள் வெளியே வந்துட்டார். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சாராளுடைய கற்பம் செத்தது, வைத்தார், வெளியே வந்தாச்சு. இப்ப நேரம் இப்பதான் அந்த ஃபெய்த்லே வளர்ந்த பிள்ளை கர்த்தர் பார்த்துக்கொள்வா. நேரம் வந்தாச்சு. ஆபிரகாம் பலிபீடம் உண்டாக்கின்னு இருக்கு. அப்ப அங்க போய் தான் கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறார். பலிபீடம் உண்டாக்கும் போது ஈசாக்கின் கண்கள் எதை தேடி இருக்கும் தெரியுமா? என்ன அது உன்னையும் காணும். அடுத்து ஆபிரகாம் விறகுகளை எல்லாம் அந்த பலிபீடத்தின் மேல அடுக்கி வைக்கிறான். அப்பொழுதும் ஈசாக்கின் கண்கள் தேடி இருக்கும். இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி என்று இருக்கு. ஈசாக்குனுடைய சம்மதம் இல்லாம ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கட்ட முடியாது. என வாலிப பையன். அந்த இடத்துல ஈசாக்கு ஓடி இருக்கலாம். எவ்வளவு சான்ஸ் இருக்கு. ஒரு ரூமுக்குள்ளனா கூட ஓகே. ஆபிரகாம் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு இல்ல, ஒரு மலை மேல எந்த பக்கம் காலு தட்டி விழுந்தாலே கீழே வந்து லேண்ட் ஆயிரலாம். ஈசாக்கு நிக்கிறான் கத்தி முனையில. ஒரு கொஸ்டின் பண்ணலாங்க. இதான் ஆதியில் செய்த கிரியை. ஆபிரகாமின் நேசகுமாரன் ஈசாக்கு அப்பா சொன்னதை செய்ய கொஸ்டின் பண்ணாம ஒப்பு கொடுத்தது போல பிதாவின் நேசகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில வந்தார். ஈசாக்கு விறகை தன்மேல் வைத்துக் கொண்டு சுமந்தான். இயேசு சிலுவையை தன்மேல் போட்டுக் கொண்டு சுமந்தார். ஓடி இருக்கலாம், எஸ்கேப் ஆயிருக்கலாம், மறைந்து போயிருக்கலாம். இயேசுக்கு நிறைய இடத்துல இயேசு மறைந்து போனார். இயேசுவை பிடிக்க வரும்போது மறைந்து போயிருக்கலாம். இல்ல, என்னை தகர்த்தீடா தாதனிஷ்டமெங்கில், என்னை தகர்த்தீடா தாதனிஷ்டமெங்கில், தன்கீதம் என்னில் சம்பூர்ணமாகட்டே, தன்கீதம் என்னில் சம்பூர்ணமாகட்டே. என் தெய்வமே നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ ഞാൻ ഇന്നു മോദമായി. എൻ്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനേ, നിന്റെ ഇഷ്ടം എന്നിൽ പൂർണ്ണമാക്കണേ. நான் பாட்டு இந்த சர்மன் எடுக்கும் போது நைட் இந்த பாட்டு தான் மைண்ட்ல வந்து. എൻ്റെ കഷ്ടങ്ങൾ ദൈവം തരുന്നതാ, എൻ്റെ പ്രാണനെ ഞാൻ ധാന്യമാക്കും. എന്നെ തകർത്തിടാ, എന്നെ ഉടയ്க்கிறது தான், എന്നെ தகர்க்கிறது தான் உங்க சித்தம்னா. தன்ஹிதம் என்னில், அந்த சித்தம் என்கிட்ட பூர்ணமா நிறைவேறட்டும். இதுதான் ஆதியில செய்த கிரியை. அந்த ரட்சிப்பின் ஆரம்பத்துல நம்ம ஆண்டவருக்கு நான் என்னவோ செய்வோம், அப்படிதான் இருந்தோம். ஓடி இருக்கலாமே ஈசாக்குக்கு. அப்போ அதுவரை அப்பாவை சார்ந்திருந்தான். இப்போ அப்பா என்னை கட்ட போறாருன்னு தெரிஞ்சதும் தட்டல, கட்டுங்கப்பா, கொஞ்சம் கூட டைட்டா கட்டுங்கப்பா. அந்த பலிபீடத்துல ஈசாக்கை தூக்கி
என்னை தகர்த்தீடா. ஏன் ஆண்டவரே, நான் உங்களை அவ்வளோ நம்புறேன் ஆண்டவரே. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன நேசகுமாரன் தன் ஜீவனை அவர் கையில தான் கொடுக்கிறார். அவர் கையில தான் கொடுக்கிறார். பிதாவே, உம் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. இப்படி இருந்தவங்க இப்பொழுது சுயத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நான் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு அவர் என்ன தீர்மானிக்கிறது? எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்வேன். இந்த லைஃபுக்குள்ள போயிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எப்படிப்பட்டவர்களும் இயேசுவினிடத்தில் வரலாம், ஆனா இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். எப்படி யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவிக்கும் இயேசுவினிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆனா இயேசுவினிடத்தில் வந்த பிறகு எப்படியும் வாழலான்னு கிடையாது. எனவேதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதும் போது 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள் என்றால் முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கடைசில தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி சொல்லிட்டு அங்க முடிக்கல. அடுத்து சொல்றாரு, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். எப்பவுமே நல்ல தீர்க்க தரிசிங்க இருந்தா கள்ள தீர்க்க தரிசிகளும் இருப்பார்கள். பணத்துல நல்ல நோட்டு இருந்தா, இது மட்டும் கோரஸா சொல்லுங்க, கள்ள நோட்டும் இருக்கும். 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டை அடிச்சாங்க, 150 ரூபாய்க்கு அடிக்கல. ஏன் 150 ரூபாய்க்கு அடிக்கல தெரியுமா? அடிக்கும் 100க்கு அடிச்சு 500க்கு அடிச்சாங்க, 1000க்கு அடிச்சாங்க, 150 அடிக்கல. ஒரிஜினல் இல்ல, ஈஸியா தெரிஞ்சிடும். அதனால கள்ள தீர்க்கதரிசிகளும் பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் வருவாங்க. இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான, இந்த வார்த்தை, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. இங்கேதான் நம்ம மறுதலிக்கிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம கிட்ட யாராவது கேட்பாங்க, நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே? உடனே நம்ம சொல்லுவோம், இல்லை இல்லை, எனக்கு அவரை யாருன்றே தெரிய, இப்படி சொல்லுவோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். மறுதலிக்கிறதுனா என்ன தெரியுமா? அவரை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் வாழ்க்கையில நான் அவரை இன்வால்வ் பண்ணாம இருக்கிறேன் தெரியுமா? அங்கதான் நான் இயேசுவை மறுதலிக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன். அதான் எப்படியும் வாழலாம் என்கிற நிலைக்கு இன்னைக்கு துருபதேசங்கள் வந்து சத்தியத்தை விட வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜெயிக்கிறவனை தான் கடைசி நாட்கள்ல அங்க ஆண்டவர் நீங்க தான் பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்துட்டீங்களே, ஜெயிக்கிறவனுக்கு நான் தேவனா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பாங்கிறார். பைபிள் வந்து எப்படி வாழலாம் என்று நமக்கு சொல்லவில்லை. பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமா எப்படி வாழும்? ஆத்மாவுக்கு 2 பார்சல் பிரியாணி வாங்கி கொடுத்தா வாழுமா? நம்ம சரீரத்துக்கு போஜனம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம உன் ஆத்துமா எப்படி வாழும். ஏசாயா 55:2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிடாத, எல்லா பிரசங்கத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்காத, நலமானதை. அப்ப
அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேளுங்கள். எப்படி வரணுமா? செவியை சாய்த்து. ஆத்துமாக்கு பிழைப்பே என்ன தெரியுமா? வார்த்தை தான். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நிறைய சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ எக்ஸசைஸ் பண்ணுவோம். என்னைக்காவது ஐயோ நிறைய வசனம் எனக்குள்ள போயிட்டு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கணும்னு யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறோமா? இந்த ஆத்துமா கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நான் பாடும்போது நீர் என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவை மீட்டு கொண்டு எனக்குள்ள வச்சிருக்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல என் ஆத்துமா வாழுதா? முதல்ல வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:3, நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து. அப்ப ஆத்துமாவுக்கு பலன் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் வருகிற பதில். டெய்லி 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 காலையில இப்ப ஃபாஸ்டிங் பிரேயர்னால நிறைய பேர் காலைல சாப்பிடாம வருவோம். ஆனாலும் ஒரு கிளாஸ் டீயாவது குடிப்போம். டீக்குள்ள என்னெல்லாம் போட்டிருக்கோம்னு கர்த்தருக்கு தான் தெரியும். பெங்களூர்ல ஒருத்தர் சொன்னாரு, அவங்க வீட்டில் அன்னைக்கு பிரியாணி வச்சாங்களாம். அப்போ ஃபாஸ்டிங் வேற இவர் எடுத்தாராம். அப்போ நீங்க பிரதர் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், நான் பிரியாணி சாலிட்லாம் சாப்பிட மாட்டேன், லிக்யூட் ஒன்லி. அதனால என்ன பண்ணேன், பிரியாணி எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சு தண்ணியா என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் தானியலுக்கு தெரிஞ்ச நெஞ்சில் அடிச்சிருப்பாரு. மோசையெல்லாம் தெரிஞ்ச மலையிலேருந்து இறங்கியிருக்கவே மாட்டார். சில பார்க்குறாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவு முக்கியத்துவம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. என்ன வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கை வெறுத்துட்டு போற வழியில 2 பப்ஸ் வாங்கிட்டு போவோம். இதுதானே உண்மை. என்ன இது வாழ்க்கை? இப்படியெல்லாம் வாழ்வதற்கு அண்ணா ஒரு டீ போடுங்க, சுகர் கொஞ்சம் கம்மியா. என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த ஆத்மா வாழுதா? ஆத்மா வாழுதா? வாரத்துக்கு ஒருக்கா அதுவும் வந்திருந்து பாதி உறக்கத்துல. ஆமே பிரியமானவர்களே, இந்த பைபிள் எப்படி என்கரேஜ் பண்ண தெரியுமா? ஆத்மா எதுல வாழும்? வார்த்தையில. உன் ஆத்மா வாழ்வது போல நீ உனக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் தெரியுமா? வார்த்தை வேணும். ஆமே. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எசேக்கியேல் 18:20. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 16:17. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் நடை. எதுக்கு இதெல்லாம் எழுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அதான்பா, நீ ஒன்ஸ் சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால எப்படி வாழ்ந்தாலும் நீ பரலோகத்துக்கு போயிடலாம் என்கிற உபதேசம் அது முற்றிலும் வேதத்துக்கு எதிரானது, வேதத்துக்கு முரணானது. இப்படிப்பட்ட சத்தத்தை தயவாக நீங்கள் சமீபத்திலும் தூரத்திலும் யார் எங்க இருந்து கேட்டாலும் சரி, வேதம் தெளிவாய் வான் பண்ணுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனே சுதந்தரிப்பான். அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் எழுதணும்? அவரே எழுதிட்டு முடிச்சிட்டு போயிட வேண்டியதானே. எப்படியாவது நீ ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை எனக்கு சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படி சொல்லி முடிச்சாரா? இல்ல.
கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். அப்ப நமக்கு தோணும், அப்ப அப்படியே இருந்துட்டு போயிடலாம். இல்ல, யாருடைய அறியாமை உள்ள காலங்கள்ல? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அறியாமை உள்ள காலங்கள்ல. இப்ப நாம் பாவியாகவே பிறந்து பாவியாகவே வளர்ந்து பாவத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் சுவிசேஷம் என்னை நோக்கி வருகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னை நோக்கி வருகிறது. நான் உணர்த்தப்படுகிறேன், என் இருதயத்தில் குத்தப்படுகிறேன். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவியா, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே. அப்படி உணர்த்தப்பட்டு நான் ஆண்டவரிடத்துல என் காரியத்தை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஆண்டவர் நீர் எனக்காக மரித்ததப்பா, உங்க ரத்தம் எனக்காக என் பாவம் போக சிந்தப்பட்டது, என்னை தயவாய் கழுவும், எனக்கு கிருபையாய் இனி இந்த பாவத்திலே நான் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என் பாவங்களை தயவாய் மன்னியும் என்று நான் ஒப்புரவாகும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் போது நான் முன் செய்த அத்தனை பாவங்களும் அதுல என்ன ஆகும் தெரியுமா? அதான் அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால என்னுடைய அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? காணாதவர் போல. அதை இனி சாத்தான் எடுத்துட்டு வந்தாலும் கர்த்தர் அவனை தான் கடிந்து கொள்வாரை தவிர என்னை அல்ல. அப்படிதானே அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட பிரதான ஆசாரியனுக்கு விரோதமாய், ஆண்டவரே இங்க பாருங்க, அவன் யார் தெரியுமா? கர்த்தர் சாத்தானை கடிந்து கொண்டு சொன்னார், அவன் இன்னும் அந்த தீயில இல்ல, அவன் தப்பு வைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அறியாமை உள்ள காலம், அது அறியாமை உள்ள காலம். இப்போ வந்துட்டோம். இனி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காரியமும் ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். காலமேறே செல்லும் முன்னே പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുമേ. കാലമേറെ ചെല്ലും മുന്നേ പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവു ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. நல்லவராய தாசராய் நின்னிடனே. அவர் இலவசமா கொடுத்தார். ஆனா அவர் இலவசமாய் கொடுத்தது என்பது எந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாதது. எனவே கணக்கு கேட்க வருவார். ஒரு தாளந்து கொடுத்தவன்டே கணக்கு கேட்க வந்தார்னா தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் தந்தது ஒரு தாளந்தல்ல, தம்முடைய ஜீவன். சபையே, திருச்சபையே, தெய்வத்தே மறந்திடலே. சபையே, பிரிய சபையே, இயேசுவினே மறந்திடலே. தலையே மறந்து போயா உடலின் தலை அவர்தாங்க. தலை நம்ம தலையாயிடக்கூடாது. நம்ம தலையாக முயற்சிக்கிறோம். இதுக்குதான் சாத்தான் ட்ரை பண்றான். இதுக்குதான் சாத்தா வந்து ட்ரை பண்றான். எதுக்கு உனக்கு அவரு ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு உனக்கு அவருடைய ஆலோசனை தேவையா? என்னையா நீ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க வராங்க, நீ என்னடானா நான் ஜோமெண்ட் வரேன் ஜோமெண்ட். என்ன நீ மனுஷனா? நீ எந்த காலத்துல இருக்கிற? அநேகர் வேதம் எப்படி வாழணும்னு சொல்லுது. உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமா வார்த்தையில மட்டும்தான் வாழும். ஒரு தேவ பிள்ளைக்கு அது தேவை. எனவேதான் இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி முடித்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசானவன் வருகிறான், ஒரு கல்லை காண்பித்து, நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல் அப்பங்களாகும்படிக்கு இதற்கு கட்டளையிடும் என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதன் அர்த்தம் என்ன? எனக்குள்ளே ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமா வாழுதுன்னா கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் வாழ வைப்பார். கொஞ்ச நேரத்தில் தூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்களா? பணிவிடை செய்தார்கள். இந்த வேதத்தை புரட்டுறது, வசனத்தை மாத்துறது இல்ல. ஆண்டவர் எதுக்குங்க சொல்லணும்? ஜீவனுக்கு போகும் வாசல்
இடுக்கமானது எதுக்கு சொல்லணும்? ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய சிலுவை சுமந்து சிரித்த முகம். எனவேதான் ஆண்டவர் எரேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் லாஸ்ட்ல இந்த தீர்க்க தரிசனம் குறி கேட்கறது மாதிரி ஆயிட்டு. அதனாலதான் பாருங்க, ஆகாப் யுத்தத்துக்கு போகும்போது மீகாயாவை கூப்பிட மாட்டான். ஏன்னா மீகாயாவை கூப்பிட்டு அவன் உள்ளதபடி சொல்லிடுவான். அப்போ நமக்கு இதமா பேசுறது யாரு? அவங்கள கூப்பிடுவோம். ராஜாவெல்லாம் கூப்பிட்டது திருப்பி சும்மா அனுப்ப மாட்டார். போகும்போது வெயிட்டா கொடுத்து விடுவார். அவங்க நான் யுத்தத்துக்கு போலாமா? எல்லாரும் கோரஸா போலாம் ராஜாவே. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார் எரேமியா 23:30, ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது முந்தின நாள் கேட்டுட்டு அடுத்த நாள் இங்க வந்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அங்கெல்லாம் இப்படிதான் நடந்துச்சு. அந்த காலத்திலே நடந்தனா இந்த காலம். எல்லாம் இறக்குமதி. ஆண்டவர் சொல்றார் நான் விரோதிங்கிறார். 31 சொல்றார், இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 32வது வசனம், இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி. நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை. எசேக்கியேல் 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டுனா வஞ்சிக்கப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகி நானே எத்தப்பட பண்ணினேன். அதன் அர்த்தம் என்று நான் விட்டுட்டேன்னு அர்த்தம். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். 10வது வசனம், இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். அப்படி அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள், தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியுடைய தண்டனையும் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? கேட்க போறவங்களுக்கும் தண்டனை இருக்கு. தீர்க்க தரிசனம் கேட்கணுமா? இருக்கு. இது ஃபுல்லா தீர்க்க தரிசனம். இதுல நிறைவேறினது இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருப்பது இருக்கிறது, நிறைவேற போகிறது இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. தீர்க்க தரிசனம் எதுக்கு உரைக்கப்பட்டது? 1 உணர்த்த, 2 திருத்த, 3 உயிர்ப்பிக்க. அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படி பேசுறது இப்படி கர்த்தர் பேசுவார். எல்லா வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் பேசுவார். ஆனா நமக்கு தெரியணும், நான் துணிகரமா வாழ்வேனா? கர்த்தர் என்ன பார்த்து உனக்கு சமாதானம், உனக்கு இன்னும் 20 நாள்ல அது நடக்கும், இது நடக்கும். ஆண்டவர் சொல்றார். நமக்கு தெரியும்லங்க நம்முடைய வாழ்க்கை. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இருக்குங்க. யோசுவா காலேபுக்கு மட்டும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. அப்ப கேட்கலாம், அப்ப நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுனால தான் இந்த கள்ளப்பாய்க்கு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? அடையாளம் காணலாம். எதுக்கு ஆட்டுத்தோல் போர்த்திட்டு ஓனாய் வருது? அங்க என்ன இருக்கு? அங்க ஆடே இல்ல, வெறும் ஓனாய் மட்டும் ஆட்டுத்தோல் போர்த்திட்டு வந்தா என்ன ஆகும்? சத்தம் போடுது பாத்தீங்களா? என்ன ஆகும்? கண்டுபிடிச்சிரும். 100 ஆடு கிடைக்கல இருக்கும்போது தெரியாது. இதனால நல்ல தீர்க்கதரிசிகள் இன்றும் இருக்கிறார்கள், இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய அன்றைக்கே வெளியே தெரிகிறது ஒரு எலியா, வெளியே தெரியாதது 7000 எலியாக்கள் இன்னைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா என்ன, இது கடைசி காலம் ஆனதுனால பிசாசானவன் அநேகரை வஞ்சிக்கும்படியாக, அதனாலதான் இந்த வேதத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு யோசிக்கிறது கூட கிடையாது. எப்படா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு,
அப்பாடா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. யாருங்க சொன்னா தொட்டில இறங்கி கும்முன்னு இப்படி முங்கி எழும்பி போனதும் பரலோகம் இப்படி திறந்து ஒன்று தூக்கி கொண்டு? ஏங்க அது ஒரு சைன், உடன்படிக்கையின் ஒரு அடையாளம். கல்யாணம் எவ்வளவு நேரம் நடக்கும்? கல்யாணம் 1 மணிக்கு வரும், கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்கப் 5 மணிக்கு வரும். இல்லை இப்படிதானே மொத்தம். பொண்ணு வர கொஞ்சம் லேட்டு லேட்டு லேட்டு. அங்க ஒரே பெயிண்ட் அடி. ஆமா, இங்க வந்தா டவுட்டு, நம்ம வேற கல்யாணத்துக்கு வந்துட்டோமா? மொத்தம் 1 மணிக்கு வரும். அதுலயும் இந்த பாக்ஸிங் முன்னாடி கைப்பிடிக்கிறது மாதிரி 2 பேரை கைப்பிடிச்சு இப்படி கொடுப்பாங்க. அன்னைக்கு மணமகள் அழுவா, அவன் சிரிப்பான். அது அவளுடைய கடைசி அழுகையும். இவனுடைய இல்ல கைப்பிடிச்சாச்சு 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 கைப்பிடிச்சாச்சு. அன்னைக்கு கைப்பிடிச்சிட்டு தான் போவாங்க, கைப்பிடிச்சிட்டு தான் போவாங்க. சாப்பிடுறதும் கைப்பிடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் தாண்டா தெரியும், நீ அடுத்த பஸ்ஸுக்கு வா. அதெல்லாம் ஒரு சைன் இல்ல, மேரேஜுக்கு நம்ம இது பண்றதுல ஒரு சின்ன அடையாளம். அதே போல ஞானஸ்நானம் என்பது அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், தண்ணியில முங்கி முங்குறது இங்க எழும்புறது பரலோகத்துல. நம்ம நினைப்பே அப்படிதான், இங்க முங்குனா இனி எங்க தான் எழும்பணும்? பரலோகத்துல. ஏங்க நான் இப்ப உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினால என்ன தெரியுமா? பழையன ஒளிந்தன. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறேன். இதுதான் 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 இதுதான். ஏன்பா எல்லாரும் அவங்க அவங்க துள்ளுறாங்க, எனக்கு அப்படி துள்ள முடியாது. அவங்க ஆடுறாங்க, எனக்கு அப்படி ஆட முடியாது. அவங்க அங்க போறாங்க, அப்படி போக முடியாது. அவங்க தியேட்டர் போறாங்க, அப்படிலாம் போக முடியாது. அப்படிலாம் போக முடியாது. எந்த காலத்திலயா நீ வாழ்க? பிழைக்க தெரியாதவன், என்ஜாய் பண்ண தெரியாதவன், வாழ தெரியாதவன் 1000 சொல்லுங்க. இந்த பூமியில எனக்கு எதுவும் இழப்பு கிடையாது, நஷ்டம் கிடையாது. ஆனா ஆதியில் செய்த கிரியை. இப்படி வாங்க, இப்படி வாங்க. அந்த ஆதியில் செய்த கிரியை ஆரம்பத்தில் எல்லாம் எப்படி இருந்து, அதான் தாவீது தன் பிள்ளையை உணர்ந்து கதறுவார். சங்கீதம் 51 எடுக்க வேண்டாம், நேரம் போகிறது, நிறைய பேசணும். நான் இதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். தாவீதின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி இருந்துச்சு. யுத்தம்னு வந்தா முன்னாடி நிற்கிறான். இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை நிந்திக்கப்படுறத தாங்காம அவனே முன்னாடி போறான். சவுல்ட்ட சொல்ற, நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, நான் போற ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறான். இதுதான் தாவீதின் ஆரம்பம். காடு, வனாந்திரம், மலை, குகை இங்க இருக்கும் போதெல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகள்னாலே தாவீது தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார், மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். இதான் தாவீதின் ஆரம்பம். நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருக. இதுதான் பலன். அதே தாவீது பின்னாட்களில் கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வீடு கொடுக்கிறார். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஒரு காலத்துல யுத்தம்னு வந்தா தாவீது ஃப்ரண்ட் லைன்ல, இப்போ மற்றவங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பைபிள் அந்த வசனத்தை பாத்தீங்களா? ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் இது. அங்க தாவீதே, உன்னை எனக்கு நான் அல்லவா உன்னை ராஜாவை வச்சேன், நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ல போய் நிக்கணும்.
என்ன தாவீது, வசதி வந்துட்டோ? உனக்கு ஒரு காலத்துல வனாந்திரம் கொகை காடுன்னு இருக்கும்போது எல்லா உத்தரவாத்தையும் நீ எடுத்துட்டு இருந்த. யாருக்காவது பிரச்சனைனா நீ முழங்கால் போடுவ, நீ உபவாசம் இருப்ப. எல்லாம் இப்போ வசதி வந்துட்டோம் தாவீது. நீங்க போங்க. ஆரம்பத்தில் அதான் ஆதி செய்த கிரியை. ஆதியில தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலைன்னா ஈவினிங் டைமும் அவன் மெடிடேட் பண்ணி முறையிடுவான். ஆனா இங்க அடுத்த வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஈவினிங் டைம்ல பத்சேபாள் குளிக்க போனா. பார்வை மாறுது. என்ன தாவீது, எங்க பிரச்சனை ஆச்சு? உனக்கு அவர் வீடு தந்ததுதான் பிரச்சனையா? உனக்கு அவர் வசதி தந்ததுதான் பிரச்சனையா? உனக்கு ஒரு நல்ல வேலை தந்ததுதான் பிரச்சனையா? உனக்கு ஒரு பிசினஸ் தந்ததுதான் பிரச்சனையா? எங்க போச்சு? இந்த வார்த்தையை பேசுற நடுக்கத்தோடு பயத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பேசினது பேசிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? அன்னைக்கு பால்கனி இல்லைல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு குகையில இருந்தல்ல நீ, அன்னைக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லைல்ல உனக்கு. இப்போ உனக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. என்னாச்சு? மனம் திரும்ப. அன்னைக்கு மாச கடைசியான நீ துடிப்ப. என்னைக்கு மாச ஆரம்பத்தில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சிருக்கிற. நான் தானே தாவீது உனக்கு கூட்டு வீடு கொடுத்தேன். அந்த வீட்டில இருந்து பாவம் பண்றிய தாவீது, நீயா கேட்ட என் வீடு? உன் நிலைமைக்கு நீ வீடு கேட்கிற நிலைமையில இருந்த. நான் தானே என் தாசனுக்கு நான் வீட்டை கட்டுவேன். அதான் ஆண்டவருக்கு தாங்க முடியல. நான் தானே கட்டினேன் உனக்கு வீடு. நான் தானே உனக்கு பால்கனியெல்லாம் வச்சு வீடு கொடுத்தேன். நீ அதுல இருந்துட்டு என்ன பார்ப்பேன்னு பார்த்தேன். என் பிள்ளை பாவம் காட்டுல இருந்து பார்க்கறான், வனாந்திரத்துல இருந்து பார்க்கறான், குகையில இருந்து பார்க்கறான். என் பிள்ளைக்கு நான் நல்ல ஒரு வீடு கொடுத்தா அதுல இருந்து பார்ப்பான்னு பார்த்தா, நீ அதுல இருந்து என்னடா பார்த்துட்டு இருக்கிற? ஜீசஸ் இன்னைக்கு தாவீது இல்லைங்க, ஆனா தாவீதுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு ஒவ்வொன்னா தந்து இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்கோ அது அவர் தந்ததுதாங்க. என்னாச்சு தாவீது? ஆண்டவருக்கு தாங்க முடியல. ஒரு காலத்துல பட்டயத்தை ஈட்டிய நம்பாத தாவீது இப்பொழுது யோவாபை கூப்பிட்டு சொல்றான், எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எண்ணு. யோவாபுக்கு ஷாக் ஆயிட்டு, இதை விட இன்னும் நிறைய ஆண்டவர் தரும். ஏன்னா இதுவரை தாவீது தன்னோடு இருக்கிறவர்கள் டிபெண்ட் பண்ணியே இல்லை. இப்போ சேனையை, ஏன்னா நிறைய ஜெயம் வந்துட்டுல. இதெல்லாம் உணர்த்தப்பட்டு விழுந்து அழுத சங்கீதம் தான் 51. தாவீது தன் பிள்ளைகளை உணர்ந்தான், எழும்பிட்டான். அவன் எந்த நிலையிலிருந்து விழுந்தான் என்பதை அறிந்தான். தீர்க்கதரிசியை வந்து உணர்த்துறார். அதான் தீர்க்க தரிசனம் உணர்த்தும், திருத்தும், உயிர்ப்பிக்கும். தாவீது உணர்ந்தான், திருந்தினான், உயிர்ப்பிக்கப்பட்டான். இன்னைக்கு அவரோடு இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறான், நம்மை பார்த்து விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ? எரேமியா 8:4 வாசிங்க, செபிக்கலாம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ? வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? ஒருத்தன் விழுந்துட்டானா விழுந்த இடத்திலேயேவா கிடப்பான்? விழுந்தார்கள், எழும்பினார்களே, ஆனா நீனும் எழும்பலையே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விளக்கு தண்டை நீக்கிறதுக்கு ஆண்டவருக்கு டைம் ஆகாது.
ஒரு சத்தியம் தெரியுமா? நாம் எல்லாருமே பிறப்பால் யூதர்கள் அல்ல. நாம் எல்லாம் வெட்டப்பட்ட இடத்துல ஒட்டி வைக்கப்பட்டவர்கள். சுபாவ கிளைகளையே தப்ப விடாதிருக்க, அதாவது இயல்பாகவே யூதா கோத்திரத்திலே இஸ்ரவேல் வம்சத்திலே வளர்ந்தவர்கள். அவர்கள் இருதய கடினத்து நிமித்தம் வெட்டப்பட்டார்கள். அப்படி வெட்டப்பட்ட இடத்துல எங்கேயோ கிடந்த என்னையும் உங்களை எடுத்து கொட்டி வைத்தார். அதன் அர்த்தம் என்ன? ஜீவனோடு இருக்க வேண்டியவர்கள் வெட்டப்பட்டார்கள். ஜீவனற்று இருந்தவனுக்கு ஜீவன் கொடுக்க ஒட்டி வைக்கப்பட்டான். நல்ல கவனிங்க. அதாவது ஒரு மரத்துல வளர்ந்த கிளையை வெட்டுவது கடினமா, ஒட்டின கிளையை வெட்டுவது கடினமா? அதுலயே வளர்ந்த கிளைய ஒரு விரலை நம்ம கையில இருந்து பறிக்கிறது எப்படி, அதுதான். இன்னொரு விரலை நம்ம சும்மா ஒட்டி வைக்கிறோம், ஈஸியா எடுத்துருவோம். எங்க ஆத்தையே செஞ்சவருக்கு இது செய்ய முடியாதா? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்திருக்கிறார். எதுக்கு தயவு காண்பிக்கப்படுகிறது? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி முடிந்தால் முழங்கார் படியிட்டு அல்லது எழுமி நின்று, அவங்களுக்கு எப்படி வசதி. திரும்ப வீழாது காரும் இயேசு, கிருபை இழாது காரும் இயேசுனா, திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு இயேசு நாயகா, கிருபை இழாது. கிருபை இழந்துடக்கூடாதுப்பா. அந்த அரணான பட்டணத்தில் என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன். இயேசு நாயகா சொல்லுங்க. இனி நான் அல்ல நீரே, இனி நான் அல்ல நீரே, இயேசு. சத்தமா இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இனி நான் உடரமா கிரோலமரேதனரா, மாம்ச கிரியை போக்கும், மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா. கேளுங்க, குழந்தை உள்ளமாக்கும் அப்பா அந்த புது சிருஷ்டி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு ஒரமாம் ரேமாம் லோத்தனரோ ஆவே ஆக்கு. ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர், திரும்ப விழாது பாரும், திரும்ப விழுந்துடக்கூடாது.
இனி விழுந்துடக்கூடாதுப்பா. அந்த ஆதியில் செய்த கிரியை கிருபை இழந்துடக்கூடாது. கிருபை இழாது இயேசு நாயகா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, திரும்ப விழாது பாரோ இயேசு நாயகா. கிருபை இழாது காரோ இயேசு நாயகா. இருதயத்தில் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடு சபையே. இயேசு நாயகா. எந்த உள்ளம் தங்கோ இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை. ஆண்டவரே, அந்த ஆதியில அந்த ஆதி அன்பு அன்னைக்கெல்லாம் நமக்கு அலாரம் தேவையே கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியால் அதிகாலையில அன்னைக்கு அவர் எழுப்பும் போது நம்ம எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதுதான் கர்த்தர் கேட்கிறார். I love you Jesus, I love you Jesus. அன்னைக்கு நீ என்ன பார்த்து நாயகர்னு சொன்ன, அவருக்கு அது கேட்க அவ்வளவு பிடிக்கும். அன்னைக்கு நீ என்ன பார்த்து நாயகர். ஆண்டவரே, அப்பா I love you. கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். என் சித்தம் இல்ல, உங்க சித்தம். உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டியது. உங்க சித்தம் மட்டும்தான், உங்க சித்தம் மட்டும்தான். நான் அங்க வந்து என்ன அங்க உங்க பக்கத்துல வச்சு என் பிள்ளைன்னு நீங்க சொல்றத கேட்க விரும்புறேன். அங்க என்ன கூப்பிட்டு பக்கத்துல வச்சு இது என் பிள்ளை அப்படின்னு இங்க சொல்றத நான் கேட்க விரும்புறேன்ப்பா, கேட்க விரும்புறேன்ப்பா. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே. உம் சித்தம் போல், உம் சித்தம் போல் தற்பரனே. அர்ப்பணிப்போடு என் சித்தமோ, என் சித்தமோ. ஆமென். என் பிரியனே ஜீசஸ், என் சித்தமோ. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன், திருமார்பில் நான் சார்ந்திடுவே. மறுபிரயாண ஆமென். திருமார்பில் நான் glory ஆமென். பரனே உந்தன் glory அறிவதல்லோ தூய வழி. பரனே glory மமலரதோ. உம் சித்தம் போல், உம் சித்தம் போல் என்னை ஓம் சித்தம் போல் என்னை. ஹல்லேலூயா. வழி
பிரயாணி வழி பிரயாணி வழி தவறா நடந்திடவே. வழி தவறிடக்கூடாது. விரும்பி கேளு சபையே, வழிதுவே இனியாகிதோ. எங்கள் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஜீசஸ் glory of சித்தம் தற்பரனே உம் சித்தம் போ. அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்து, துதிக்க வைத்து, செபிக்க வைத்து, எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. எங்களை அங்க கூப்பிட்டு உங்க பக்கத்தில் உட்கார வச்சு, நீ என் குமாரன் அப்படின்னு சொல்லணும்பா. ஜெயித்தவர் நீர் இருக்கிறேன், ஜெயிக்க வைப்பேன். நீங்க எதிர்பார்க்கிறது எங்க கிட்ட வேணும், எங்களில் வெளிப்படணும். அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் செய்த கிரியை ஆண்டவரை இன்னும் விழுந்து கிடக்காம ஒவ்வொரு சபையா எழுந்து அப்பா செயல்பட, அந்த அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளே பேசிக்கொண்டிருப்பதாக, உருவாக்குவதாக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் யாரு கேட்டா அவங்க ஜெயிக்கணும்பா, ஜெயிக்கணும்பா. அவங்க ஜெயிக்க நீர் விரும்பி இந்த சத்தத்தை தோணிக்க பண்ணி இருக்கிறீங்கப்பா. வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.